ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் பொடி வச்ச சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். இப்போ இந்த ரெசிபி சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போதே ரெசிபி கேட்குறீங்க. ஸோ இது எப்படி வைக்கணுன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்நீர், கொஞ்சம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம். ஸோ இல்லைன்னா பெரிய வெங்காயம். நான் வந்து இன்றைக்கி உரிக்க டைம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் தான் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் இதிலே தான் போட்டு வதக்கணும். செப்பரேட்டாக வெண்டைக்காயை வதக்கலை. இங்கே பாருங்கள், கொழன்னு இல்லை. ஸோ இந்த வெண்டைக்காய் சாம்பார் தான், ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வளவளப்பு இல்லாமல். ஸோ அந்த எண்ணெயிலே வந்து வெண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒன்றும் அதிகமாக வந்து நல்லா பெருசாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டு இதோடு நல்லா வதக்கிட்டு, நம்ம சாம்பார் பொடி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பருப்பு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நம்ம சாம்பார் பொடி போட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டேன். கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக வாசமாக இருக்கும். இது போட்டு பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் துவரம் பருப்பு வந்து ஒரு 3/4 கிளாஸு, கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு 3 விசில் விட்டு கொஞ்சம் பருப்பு அப்படி முழுசாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் குழஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எடுக்கணும். பருப்பு ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆகிட்டா டேஸ்ட் இருக்காது. அங்கங்கே 1-2 பருப்பு தெரியணும். ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பருப்பு சேராது, அதனால் வந்து பருப்பு கம்மியாக போடுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காய் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்ச பருப்பும் அதில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி வந்து ஒரு 2-3 பீஸ் நான் அப்படியே போட்டேன். வேணா நீங்கள் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம், இவ்வளோதான் மேட்ரு. ஸோ கூட்டி வச்சு, ஸோ அந்த இதெல்லாம் கூட்டி வச்சுட்டு உடனே கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு அரைப்பு இருக்குது, கொஞ்சோண்டு வெறும் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதிலே ஊற்றிடணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். இதுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5, இல்லைன்னா பெரிய வெங்காயமே கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சாம்பார் பொடியும் போட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் மேலே லாஸ்ட்டாக தூவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், நெய். நான் இதுதான் இன்றைக்கி இப்படி செஞ்சுருக்கேன். இப்படி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம சாம்பார் பொடி வேணும்னா வெப்சைட்லேயே ஆட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாபா, லவ் யூ ஆல்.